Hi friends, உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா தஞ்சை டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா தோசை. நம்ம வீட்டிலேயே செஞ்ச தோசை மிக்ஸில் ரவா தோசை பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவா வந்து 1/2 கப் எடுத்துக்கிறோம், மைதா 1/4 கப் எடுத்துக்கிறோம். அதுக்கு மேலே மைதா எடுத்தோன்னா நம்ம தோசை மொறுன்னு வராது. அடுத்தது அரிசி மாவு 3/4 கப் எடுத்துருக்கோம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அளவு எல்லாமே கொடுத்துட்றேன். அடுத்தது ஜீரகமும் மிளகும் 1-2 இடிச்சிட்டு அதை ஒரு 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ்குள்ளே எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ண போகிறோம். 1 to 2.5 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவு ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாக ரவா தோசை மிக்ஸ் வந்து நல்லா தண்ணியாக இருக்கும், அது மாதிரி பார்த்துக்கோங்க. கட்டி பிடிக்காத அளவு நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போ நம்ம உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துடலாம். இப்போது மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும். மாவு ரெடி ஆனதுக்கப்புறமா 5 to 10 minutes ரெஸ்ட்டில் விட்டுடலாம். 10 minutesக்கு அப்புறமா இப்போ நம்ம கல்லும் நல்லா சூடாக இருக்குது, தோசை ஊற்றிடலாம். இப்போ இதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 3 to 4 minutesல பார்த்தீங்கன்னா அந்த மேலே சைட்லலாம் அப்படியே எழுந்து வரும், நடுவுலையும் கோல்டன் ப்ரௌனிஷாக இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் நம்ம தோசை எடுத்துடலாம். திருப்பி போடலாம் தேவையில்லை. நம்ம கடையில் வாங்கணும்ல அந்த மிக்ஸு, அதை விடவே இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததும் செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இதுக்கு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் தேங்காய் சட்னி தான். அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.